100% ஓட்டு போட்டாகணுங்கிறது கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஓட்டு போடணும்னு வரோம். இப்போ எங்களோட ஓட்டெல்லாம் செல்லாதுங்கிற பட்சத்துக்கு எப்படி 100% செல்லும்? ஸ்லீப்பு வரலங்கிறாங்க கேட்டால். ஆனால் நான் போனது ஓட்டு போட்டேன். இது 2வது ஓட்டு. இது ஓட்டுக்கு ஸ்லீப் வரலங்கிறாங்க. அவ்வளோதான், என்ன பண்ணுறது? எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு கம்முன்னு உட்காந்து டிவி போட்டு 2020 மேட்ச் பார்த்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்திருக்கு, எனக்கு வரல. போன வாட்டி போட்டேன், இந்த வாட்டி வரல. ஒரு 50 ஓட்டுக்கு மேலே தூக்கிருக்காங்க. நிறைய பேர் வருத்தப்பட்டு போனாங்க. ஒருத்தர்னா சரிங்களா, 100 பேர் பக்கமாக வந்துட்டு போகிறாங்க. அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதிகாரிகள் இப்போ உங்கள் முன்னாடி தான் கேட்டோம். என்ன சார் ஓட்டு இல்லைங்கிறாங்க, என்ன தான் இதுக்கு தீர்வுனதுக்கு இல்லைன்னா இல்லை தாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. லிஸ்ட் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு போன வருஷம் ஓட்டு போட்டீங்க. போன வருஷம் சட்டமன்ற தேர்தலுக்கு இதே இதில் தான் ஓட்டு. என்ன சொல்கிறாங்க அவங்க? என்ன இப்போ இல்லை, லிஸ்ட் வரல, தடைப்பட்டிருக்குதுன்றாங்க. எத்தனை பேருக்கு உங்க குடும்பத்தில் ஓட்டு? எங்கள் குடும்பத்தில் 6 பேர்த்துக்கு இல்லை. அதிகாரிகிட்ட கேட்டீங்களா, என்ன சொல்கிறாங்க? அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, கம்மன் போகிறாங்க. வந்தாங்க, 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க. கேட்டேன், என்னத்தை நம்ம போய் கேட்கறது? காலையில் வந்தோம், ஓட்டு காட்டி நாங்கள் ஓட்டு போடணும், செக் பண்ணி பார்க்குறோம், ரிசிப்ட் தரோம். நாங்கள் சரின்னு சொல்லி பார்த்தோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 6 பேருக்கும் ரத்து பண்ணிட்டோம். நாங்கள் என்ன ரீசனுக்கு சொல்லி கேட்டோம். இல்லை சார் நீங்கள் இடம் மாறிட்டீங்க. நாங்கள் சரிங்க சார், நான் இடம் மாறிட்டோம். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு அதிகாரியை கேட்கும் பட்சத்தில் அவர் இது சரியான ஒரு முறையாக ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான், ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அரசாங்கம் 100% ஓட்டு போடணும்னு சொல்லி மக்களை வலியுறுத்துறாங்க. இப்படி ஓட்டுகளை அவங்க ரத்து பண்ணிவிட்டு ஓட்டு போட முடியாத பட்சத்துக்கு பண்ணும் பட்சத்துக்கு எப்படி 100% பதிவாகும்? ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும்னு ஆசையாக வராங்க, அவங்களால ஓட்டு போட முடியாமல் போகிறாங்க. இப்போ நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 50 பேர்த்துக்கும் மேற்பட்டவங்க ரிட்டன் வளைச்சிட்டு போகிறாங்க. நான் இதில் ஒருத்தரை போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி நாமளும் போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜனநாயக கடமைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட இன்னும் நம்ம சொல்லிட்டுக்கிறோம். அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறாங்க? முறையான பதிலே இல்லைங்க. காலையிலேருந்து 10 மணிலேருந்து சாலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போட. எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிகாரி கூப்பிட்டா அதிகாரி ஒரு நாய் சீன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒதுக்கி விட்டு போயிட்டு இருக்கிறாரு. போலீஸ்காரங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தள்ளி விட்றாங்க வெளியில் போகணும். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? அவங்க சொன்னதுன்னா கூட நாம் எதாவது சொல்லலாம், பேட்டி மாதிரி நம்ம இப்படி சொல்லலாம். அவங்க பதிலே சொல்லாமல் போகிறாங்க, நாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஓட்டு போட முடியாது போனது எப்படி இருக்குது உங்கள் மனசு? என்ன மனது நம்மளுக்கு எதோ நல்லது, அவங்களுக்கு இது வருஷம் தான் நம்ம போடுறோமே. ஏதோ நாடு நம்ம எதோ டெவலப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான். மாவட்ட ஆட்சியர் 13 ஆவணங்களை வச்சு ஓட்டு போடலான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் அதனால் ஒரு ஆவணத்துக்கு 14 ஆவணம் எடுத்து வந்தேன். டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, டிஜிட்டல் ஆதாருங்கிறாங்க. நான் இந்தியாவில் தான் இருக்கேன், அதுவும் தமிழ்நாட்டில் தான் பர்டிகுலராக இருக்கேன். என் அட்ரஸ்லாம் இங்கே தான் இருக்குது. எனக்கு ஏன் ஓட்டு உரிமை இல்லாமல் போணுச்சுங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. ஓட்டு போட வந்தேன். ஓட்டு போட போன ஓட்டு போட்டேன். இந்த வாட்டி ஓட்டர் ஐடி காமிச்சேன், பேப்பர் வரலங்கிறாங்க, ஸ்லீப் வரலன்னாங்க. ஒரு 100 பேர் பக்கமாக வந்தாங்க, யாருக்கு ஸ்லீப் வரலன்ட்டு அமுச்சு விட்டாங்க. இது செகண்ட் ஓட்டானா எனக்கு இந்த வாட்டி வரலங்கிறாங்க. எடுத்து பார்த்தாங்க, செக் பண்ணாங்க, இல்லைப்பா ஓட்டு இல்லைப்பா கிளம்புங்கன்ட்டாங்க. எடுத்து பார்த்த உடனே வரலைங்கிறாங்க. இப்போ இந்த தடவை வாக்களிக்காமல் இருக்கிற முடியாது. எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வாட்டி வாக்களிக்கணும் தான் ஒரு இதோடு தான் வந்திருக்கிறேன், ஆனால் இல்லைன்ட்டாங்க. நான் தருமபுரியிலேருந்து வேலையிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அங்கேருந்து இப்போ தான் வந்தேன். இதுக்காக தான் ஓட்டுக்கு தான் வந்தேன். இப்போ இல்லைங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.